ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ராபிட் அகாடமி. நடப்பு நிகழ்வுகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் 10, 2020 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இன்றைய நாளுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான ஃபஸ்ட் நடப்பு நிகழ்வுகள் ஒரு முக்கியமான தினம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச மனித உரிமைகள் தினம் எந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச மனித உரிமைகள் தினம் எந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறதுனா டிசம்பர் 10. அதாவது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் தினம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அவங்களுடைய உரிமைகளை சரிவர உபயோகிக்கணும், அவங்களுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 அன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருடத்திற்கான, அதாவது 2020 சர்வதேச மனித உரிமைகள் தினத்திற்கான கருப்பொருள் ரெக்கவர் பெட்டர் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். ரெக்கவர் பெட்டர் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். இதுதான் 2020 சர்வதேச மனித உரிமைகள் தினம், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், இந்த தினத்திற்கான கருப்பொருள். அப்போ இதுலேருந்து நமக்கு தகவல் என்னென்னா, சர்வதேச மனித உரிமைகள் தினம் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறதுனா டிசம்பர் 10. 2020 கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் பெட்டர் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். அடுத்த நடப்பு நிகழ்வு, சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த பார்த்திவ் பட்டேல் எந்த நாட்டின் கிரிக்கெட் வீரர்? இந்தியா. சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த பார்த்திவ் பட்டேல் எந்த நாட்டின் கிரிக்கெட் வீரர்னா இந்தியா. இவர் இளம் வயதிலே கிரிக்கெட் போட்டியில் விக்கெட் கீப்பராக விளையாடியவர். அதாவது 17 வயதிலே விக்கெட் கீப்பராக விளையாடி இருக்கிறாரு. அதாவது தோனி வருகைக்கு முன் இவர் தான் விக்கெட் கீப்பராக இருந்திருக்கிறாரு. இதுவரைக்கும் இவர் 38 ஒருநாள் போட்டியும் 25 டெஸ்ட் தொடர்களிலும் 2 T20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். அடுத்த நடப்பு நிகழ்வு, எந்த மாநிலத்திலிருந்து ஃபைபர் ஆப்டிகல்ஸ் மூலம் லட்சத்தீவிற்கு வைஃபை இணைய சேவை வசதி அளிக்கப்பட இருக்கிறது? எந்த மாநிலத்திலிருந்து ஃபைபர் ஆப்டிகல்ஸ் மூலம் லட்சத்தீவிற்கு வைஃபை இணைய சேவை வசதி அளிக்கப்பட இருக்கிறதுனா கேரளா. அதாவது கேரளாவுக்கு ஃபைபர் ஆப்டிகல்ஸ் மூலம் லட்சத்தீவிற்கு இணைய வசதி அளிப்பதற்கு மத்திய அரசு அறிவித்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்னை நகர்லேருந்து, சென்னையிலேருந்து அந்தமான் தீவிற்கு இதே மாதிரி ஃபைபர் ஆப்டிகல்ஸ் மூலம் மத்திய அரசு இணைய வசதி சேவை அளித்திருக்கிறது. அடுத்த நடப்பு நிகழ்வுகள், அமெரிக்க மருத்துவத்துறையில் தலைவராக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? அமெரிக்க மருத்துவத்துறையில் தலைவராக நியமிக்கப்பட உள்ளவர் யார்னா விவேக் மூர்த்தி. இந்த விவேக் மூர்த்தியை பற்றி நிறையா நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நான் இவரை பற்றி ஒரு சில நியூஸ்லாம் சொல்லியிருப்பேன். இந்த விவேக் மூர்த்தி அமெரிக்காவோட கொரோனா தடுப்பு மருத்துவர்களில் ஒரு குழு அமைத்திருக்கு. அந்த குழுவில் ஒரு நபராக தான் இந்த விவேக் மூர்த்தியும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அமெரிக்க மருத்துவத்துறையிலுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அமெரிக்க மருத்துவத்துறை தலைவராக நியமிக்கப்படுபவர்கள் சர்ஜன் ஜெனரல் என அழைக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொறுப்போடு இவங்களுக்கு கூடுதல் பொறுப்பாக பொது சுகாதார கட்டமைப்பு தலைவராகவும் இவங்க இருப்பாங்க. இந்த பதவிக்கான காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 வருடம். இதுக்கு முன்னாடி இந்த விவேக் மூர்த்தி இந்த மருத்துவ பாதுகாப்பு துறையில் தலைவராக இருந்திருக்கிறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2014 to 2017 இந்த காலகட்டத்தில் மருத்துவ தலைவராக பணியில் இருந்திருக்கிறார். இது செகண்ட் டைம் இவர் மறுபடியும் இந்த பதவியில் இருக்கிறாரு. இவர் இந்த விவேக் மூர்த்தி இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர், கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். அப்போ இதில் நமக்கு என்ன கொஸ்டின்னா, அமெரிக்காவில் மருத்துவத்துறை தலைவராக நியமிக்கப்பட இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் மூர்த்தி, இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர். இவருடைய பதவிக்காலம் 4 ஆண்டுகள். அடுத்த நடப்பு நிகழ்வுகள், பசுவதை தடை சட்ட மசோதாவை கொண்டு வந்த இந்தியாவின் 3வது மாநிலம் எது? பசுவதை தடை சட்ட மசோதாவை கொண்டு வந்த இந்தியாவின் 3வது மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அதாவது இச்சட்டத்தின் மூலம் பசுவதை செய்பவர்களுக்கு அந்த மாநிலத்தில் அரசு 10 லட்சம் அபராதமும் மற்றும் 7 ஆண்டு சிறை தண்டனையும் அளிப்பதற்காக ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கு. அதாவது இந்த மசோதா எதற்காகனா, பசுவதை செய்பவர்களுக்கும், அதாவது பசுக்களை கொடுமைப்படுத்துவது, கொலை செய்வது போன்ற நபர்களுக்கு சிறை தண்டனை, அதாவது 7 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 லட்சம் அபராதம் அளிக்கப்படும் என்ற ஒரு சட்ட திருத்த மசோதா தான் இந்த கர்நாடக மாநிலம் கொண்டு வந்திருக்கு. அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3வது மாநிலம் பசுவதை தடை சட்ட மசோதாவை கொண்டு வந்த 3வது மாநிலம் கர்நாடகனா, அப்புறம் 2 மாநிலங்கள், இதுக்கு முன்னாடி 2 மாநிலங்கள் இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கு இல்லையா? அப்போ அது எந்த மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கொஸ்டின்னா, பசுவதை தடை சட்ட மசோதாவை கொண்டு வந்த மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், குஜராத்,
கர்நாடகா. இதில் மூணாவதாக கொண்டு வந்தது கர்நாடகா மாநிலம். அடுத்த நடப்பு நிகழ்வுகள். அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் முதல் கருப்பின அமைச்சராக பதவியேற்க இருப்பவர் யார்? அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் முதல் கருப்பின அமைச்சராக பதவியேற்க இருப்பவர் யார்னால் லாய்ட் ஆஸ்டின். இவர் தான் வந்து இந்த அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் முதல் கருப்பின அமைச்சராக பதவியேற்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய மத்திய கூட்டு படை தளபதியாக 2013 to 2016 இந்த காலகட்டத்தில் பதவி இருந்தார். ஒபாமா அதிபராக இருந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து இந்த பணியில் இருந்தார். அடுத்த நடப்பு நிகழ்வு. நாடு முழுவதும் பொது இடங்களில் வைஃபை வசதியை கொண்டு வருவதற்கான மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட திட்டம் எது? நாடு முழுவதும் பொது இடங்களில் வைஃபை வசதியை கொண்டு வருவதற்கான மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட திட்டம் எதுனா பிஎம் வாணி. அதாவது இந்த நாடு முழுவதும் இலவச வைஃபை வசதி அளிக்கப்படும் அப்படின்னு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதோடைய திட்டம் தான் பிஎம் வாணி. அதாவது இது எங்கெங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, அதாவது பப்ளிக் பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது தரவு அலுவலகங்கள், செல்லிடைபேசி செயலி நிறுவனங்கள், சிறு கடைகள் போன்ற இடத்துலலாம் வைஃபை வசதி கொடுத்து பயனாளிகள் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக இவங்க இந்த பொது தரவு அலுவலகங்கள், செல்லிடைபேசி நிறுவனங்கள், இந்த சிறு கடைகள் இருக்கலாம், அதுக்கு அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. அப்போது பிஎம் வாணி அப்படின்ற திட்டம் எதற்காகனா வைஃபை வசதியை இலவசமாக நாடு முழுவதும் கொண்டு வருவதற்கான திட்டம் தான் இந்த பிஎம் வாணி. அடுத்த நடப்பு நிகழ்வுகள். ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ற திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, கோவா, ஹரியானா, குஜராத், திரிபுரா. இந்த 9 மாநிலங்கள் தான் இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ற திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள். அதாவது இது என்ன ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் உள்ள பயனாளர்கள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் இவங்க வந்து எங்கெல்லாம் ரேஷன் கடை இருக்கோ அங்கே வந்து அவங்க வந்து இந்த பொருட்களை வாங்கிக்கிறலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான். அதாவது வேறு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் உள்ள ரேஷன் கடையிலையும் பொருட்களை வாங்கிக்கிறலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம். பட் அந்த பயனாளிகள், அந்த புலம்பெயர்ந்தவர்கள் வந்து அந்த ரேஷன் கடையில் உள்ள பொருட்களை மட்டும்தான் வாங்கலாமே தவிர அந்த மாநிலத்தை அளிக்கக்கூடிய சலுகைகளை, இலவச சலுகைகளை அவங்க பெற முடியாது. இதுதான் இந்த திட்டம். அப்போ இதிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ற திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், கோவா, ஹரியானா, குஜராத், திரிபுரா. இந்த திட்டம் வந்து எந்த நாள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2020 முதல் நாடு முழுவதும் இந்த திட்டம் அமலுக்கு வந்தது. ஓகே, இன்றைய நாளுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.